பிரபஞ்சத்தின் இப்படி கேளுங்கள். காலை மதியம் இரவு என 3 வேளையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பிரார்த்தியுங்கள். அது எனக்கு கிடைத்துவிட்டது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். எதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஈர்க்கப்படும். நன்றியுணர்வுடன் பேசுங்கள். உங்கள் எண்ணங்களே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். பாசத்துக்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களிடம் விலகியே இருங்கள். யாரையும் நம்பி வாழாதீர்கள். உங்களை நம்பி மட்டுமே வாழுங்கள். சிறு வயதிலேயே வாழ்க்கையை சுமக்கும் சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும். உங்கள் நம்பிக்கையை உணர்ந்து உங்கள் முன் சிரிப்பவர்கள் அடுத்து உங்கள் நம்பிக்கையை உங்கள் பலகீனமாக நினைத்து அவர் களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் பல பேர். அவர்கள் செய்யும் தப்புக்கு உங்களை குறை சொல்பவர்கள். இவர்கள் மூவரையும் எப்போதும் மன்னிக்காதீர்கள். தான் நிம்மதி இல்லாமலிருப்பவர்கள் அடுத்தவர்கள் நிம்மதியையும் கெடுப்பார்கள். பொய் சொல்லி உங்களுக்கு எதிராக மாற்றுபவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்பவும் அதே தவறை செய்பவர்கள். உங்கள் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வர வைப்பவர்தான். இவர்களிடமிருந்து விலகி இருந்து பிரபஞ்சத்திடம் உங்கள் தேவைகளை